அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும். தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் கண்ணம்மா அவர்கள். வாங்க நேயர்களே, கண்ணம்மா அவர்கள் வழங்கும் எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். எத்தனை பெரிய வானம், எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே என்ற பாவேந்தரின் வரிகள் போல இத்தனை பெரிய பேரண்டத்தில் ஒரு கொய்யா பிஞ்சு போன்ற நம் பூமியில் ஒரு சிற்றெரும்பின் அளவே நம் வாழ்வின் அனுபவங்கள். இவ்வாழ்வின் அடுத்த நொடி பொதிந்து வைத்திருப்பது ஆக பெரிய சந்தோஷமா, உடைந்து போக வைக்கும் துக்கமோ? அதனை எதிர்கொள்ளும் துணிவை நம் சொந்த வாழ்க்கை அனுபவங்களினால் மட்டுமே பெறுவது என்பது இயலாத காரியம். இயல்பான விடை பெறுதலை கூட ஒரு சரிகிடமிருந்தே கற்றுக்கொள்கிறோம் என்ற கவிஞர் கலியமூர்த்தியின் கவிதை போல புத்தக வாசிப்பு நம் எல்லைகளை விரிவாக்குகிறது. நம் சொந்த வாழ்வின் சிக்கல்களை மீறி சக உயிர்களை நேசிக்க பழக்குகிறது. வாசிப்பை நேசிக்கும் இந்த எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தொடரில் இன்று நான் அறிமுகப்படுத்தும் புத்தகம் எழுத்தாளர் கண்மணி குணசேகரனின் அஞ்சலை. கடலூர் மாவட்டத்தின் மணக்கொல்லையில் பிறந்த திரு கண்மணி குணசேகரன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரிபவர். இவரது இந்த அஞ்சலை நாவல் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் பாடநூலாக வைக்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு, கண்முன்னே விரிந்த கண்ணீரும் கம்பலையுமாய் உப்பு பூத்து கிடந்த அவசியம் பதிய நேர்ந்த வாழ்க்கை என்ற எழுத்தாளரின் முன்னுரையின்படி இந்நாவல் அஞ்சலையையும் அவள் சார்ந்த அந்த கடலூர் மாவட்ட உழைக்கும் குடிகளின் வாழ்வையும் நம் கண்முன்னே விரிக்கிறது. வறுமை, உழைப்பு, மேலும் உழைப்பு, அது தரும் வலி, சலிப்பு, இவை தாண்டிய எதையும் கற்பனையும் செய்ய முடியாத மக்களில் ஒருத்தி நம் அஞ்சலை. கணவனை இழந்த பாக்கியத்தின் 3 பெண்களில் கடைசி மகள். இவளுக்கு ஒரு தம்பியும் உண்டு. தகப்பன் இல்லாததால் தாய் மாமன் முறையுள்ள அக்கா கணவனால் பிடிக்காத ஒரு வாழ்வில் ஏமாற்றி தள்ளிவிடப்படும் அஞ்சலை தான் ஏமாற்றப்பட்டதை உணரும் போது அதை எண்ணி புழுங்கி அந்த வாழ்வில் ஒட்ட முடியாமல் வேறோர் வாழ்க்கைக்குள் போய் விழுகிறாள். அங்கும் ஏமாற்றமடைந்து மீண்டும் முதல் வாழ்விற்கே திரும்பும் ஒரு சூழல். ஏமாற்றப்பட்டவளின் துயரை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் தொடர்ந்து அவள் ஒழுக்கத்தை குத்தி காட்டி கிழிக்கும் சமூகம் அவளை வாழ்வின் விளிம்பு வரை துரத்தி துரத்தி வசைபாடுகிறது. அந்த அலைக்கழிப்பையே தன் மொழியால் படம் பிடிக்கிறார் எழுத்தாளர். முதல் முறை தன் உயிரை மாய்த்து கொள்ள போன அஞ்சலையை தாய் காப்பாற்றி வந்து கடைசியில் இனி முடியாது என போகும்போது மகள்கள் தாங்கி பிடித்து வாழ்வுக்கு திருப்புகிறார்கள். இந்த நாவல் முழுக்கவே வட்டார வழக்கிலேயே எழுதப்பட்டுள்ளது. சொல்லுதலில் கூடும் சாதாரண மொழி நடை கூட எம் மக்களின் பள்ளமான வாழ்க்கைக்கு முரணாக உள்ளது என்று ஆசிரியர் கூறுவது போல ஆரம்பத்தில் சில வட்டார வழக்கு சொற்கள் புரிந்து கொள்ள தடுமாறினாலும் அவர்களின் உரையாடலை அருகிருந்து பார்ப்பது போன்ற உணர்வை போக போக தருகிறது. கிண்டுக்காளி, தப்புக்கொட்டை, தீம்பேசி, ரவ்வோண்டு, களையார, அங்காண்ட போன்ற சொற்கள் சுவாரஸ்யமாக உள்ளன. அதிகமும் வர்ணனைகள், உமைகள் என எதுவும் இல்லாத நேரடி கதை சொல்லலாகவே இருந்தாலும் மூணாம்பிரைக்கு பிடி போட்ட மாதிரி என்ற கரிக்கருவாள் பற்றிய உவமையும், ஆம்படையான் அடிச்ச அடியும், அருவா அறுத்த காயமும், வலிக்காது போ என்ற பழமொழியும், உளுத்து போன முந்திரிக்கட்டையாய் கிடந்தது உடம்பு போன்ற அங்கங்கே காணப்படும் உவமைகள் கூட அவர்களின் வாழ்வியலோடு இயைந்து அணி சேர்க்கிறது. இனி அஞ்சலை காட்டும் நிலப்பரப்பு, விவசாயம், அது சார்ந்த தொழில், உழைப்பு, இவையே அம்மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை சுற்றி சுற்றி அங்குள்ள நிலப்பரப்புடன் பின்னி பிணைந்துள்ளது. கார்குடலில் பிறந்த அஞ்சலை மனம் முடித்து வாழப்போவது மணக்கொல்லைக்கு. இடையில் சிறிது காலம் தொளாரில் வசிக்கிறாள். நெல் விவசாயம் சார்ந்த கார்குடலில் பிறந்த அஞ்சலை அங்கு நெல் விவசாயம் சார்ந்த கூலி வேலைகளுக்கு போகிறாள். அவள் மணக்கொல்லைக்கு வாக்கப்பட்டு போவது தெரிந்தவுடன் உடன் வேலை
செய்பவர்கள் எல்லாரும் அங்கெல்லாம் முந்திரியும் பலாவும் தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. மணக்கொள்ளைக்கு வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் அங்க அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரே தோழியான வள்ளி அவள் பவழங்குடிக்கு வாக்கப்பட்டு போக போறதா பேசிக்கும் போது கூட அங்க இந்த முந்திரி பலாலாம் இல்லை, அங்க கொத்தமல்லியும் கிழங்கும் தான் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி தொழாறுல போகும்போது பார்த்தா அங்க கரும்பும் அது சார்ந்த விவசாய தொழில்களும். இது போல அஞ்சலை வாழ்க்கை செல்லும் ஊர்கள், அதாவது கார்குடல்ல இருந்தான்னா அங்க இருக்கிற நெல்மணமும், மணக்கொல்லைக்கு போகும்போது அந்த முந்திரி கவுலும், தொழாறுல இருக்கும்போது அந்த கரும்பாலையுடைய சலிப்பு வாடையும் நமக்கும் பழகி வருகிறது. சரி, நெல்லும் முந்திரியும் பலாவும் கரும்பும் விளையும் இந்த மண் ஏன் அஞ்சலைகள் மகிழ்ந்து வாழ வழியே இல்லாத இடமா? இதுதான் இந்த கதையை படிச்சு முடிக்கும் போது எனக்குள்ள எழுந்த கேள்வி. இந்த அஞ்சலையின் பாடுகளுக்கு யார் காரணம்? வறுமை, உழைப்பு, இப்படி உழன்று காயப்பட்ட இம்மக்கள் காயப்படுத்துபவர்களாகவும் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையின் சலிப்பு அது பொறாமையா அடுத்தவர் மேல வசைகளாகவும் வன்முறையாகவும் வெளிப்படுகிறது. வறுமை நிலையிலான அவர்களுடைய வாழ்க்கை முறையானது அந்தரங்கம் அப்படிங்கிறதே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. ஒருத்தருடைய வாழ்க்கை அடுத்தவர்கள் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டே இருக்கும்போது அடுத்தவரை வம்பு பேசுவது, வசைப்பாடுவது இதற்கெல்லாம் காரணமா அமையுது. அஞ்சலையுடைய அத்தனை துயரங்களுக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஊர்வாய் தான். முதல் காட்சியில அஞ்சலை எப்படி அறிமுகப்படுத்துறார் தெரியுமா? ஆண்களுக்கு இணையா வயல்ல பாடுபட்டு உழைக்கக்கூடியவளாகவும் தைரியம் நிறைந்தவளாகவும், சவால் விடக்கூடிய ஆண்களுக்கு இணையா உழைத்து காட்டக்கூடிய உறுதி உள்ள, அதே நேரத்துல அந்த வயசுக்கே உரிய விடலை குறும்புமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாதான் அஞ்சலை இந்த நாவல்ல அறிமுகமாகிறார். அந்த முதல் காட்சியில பார்த்தோம்னா நடவு நடக்கக்கூடிய அந்த வயல்ல உழவு கழிய மறந்து நடவு மனையிலேயே வச்சுட்டு போறாரு சின்னாண்டை அப்படிங்கிற முதலாளி மகன். யாராவது அந்த மாதிரி மண்வெட்டி, கலப்பை, இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நடவு மனையில வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அங்க வேலை செய்யற யாராவது அதோட கொண்டை மேல கொஞ்சம் மண்ணை வச்சு ஒரு நெல் நாற்ற அது மேல நட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்கறத கொடுத்துதான் அந்த மறந்து வச்சுட்டு போனவங்க திருப்பி அதை எடுக்க முடியுமா? இது ஒரு வயல்காட்டு விளையாட்டு. அந்த உழைக்கிற மக்கள் அதனுடைய வலியை மறக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னமான விளையாட்டுகள் செய்வாங்க போல இருக்கு. இப்ப அஞ்சலை யாருக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு வம்பு இழுக்கிறா, அந்த விளையாட்டை காட்டுறா அப்படின்னா அந்த சின்னாண்டைங்கிற முதலாளியோட மகன். அவரு வச்சுட்டு போன அந்த உழவு கழியை பார்த்தோன்னே திகச்சு போய் நிக்கிறாரு. அஞ்சலை என்ன பண்ணிட்டா அப்படின்னா அது மேல ஒரு நெல் நாற்றை எடுத்து ஊனி வச்சுட்டா. அவளுக்கு அடக்க மாட்டாத சிரிப்பு. இது முதலாளி மகனாச்சே, இந்த மாதிரி நம்ம செய்யலாமா அப்படின்னு யோசிக்க கூட இல்லை. அவ ஒரு விடலைத்தனத்துக்கே ஒரு தைரியமும் உள்ள ஒரு பெண்ணா இருக்கிறா. இந்த அஞ்சலைக்கு அடக்க மாட்டாத சிரிப்புன்னு இந்த இடத்துல சொல்றாரு இல்லையா? இந்த இடத்துக்கு அப்புறம் இந்த நாவல் முடிகிற வரைக்கும் அஞ்சலை சிரிக்கவே இல்லை. அவளோட வேலை, அவளோட திறமை இதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே போய் இதை பார்த்து எரிஞ்சு போய் அவ அம்மா பாக்கியத்துக்கிட்ட போய், உன் மக அங்க போய் சிரிக்கிறா, நீ என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு அவளை பத்தி அவதூறு பேசுறாங்க. கணவன் இல்லாத தான் வளர்த்த மகள் இது மாதிரி எல்லாம் பேசப்படவும் பதட்டம் அடைகிறா பாக்கியம். இந்த அஞ்சலை வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை அவலங்களுக்கும் ஆரம்பமா இருக்கக்கூடியது இந்த ஊர் அலர். இதுதான் இங்க ஆரம்பிச்சு அந்த கன்னி பெண்ணா இருக்கக்கூடிய அஞ்சலை ஒரு முதிர்ந்த தாய் நிலைக்கு வர வரைக்கும் அவளை தொடர்ந்து பாடா படுத்துறது இந்த ஊர்வாய் தான். இப்போ இந்த மாதிரி பேச்சு எழுந்து அஞ்சலையை பத்தி ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சோடனே பாக்கியம் அவசரமா இவளுக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடணும், நம்மளே ஒரு கணவன் இல்லாத கைம்பெண்ணா இருக்கிறோம், இவளை எப்படியாவது உடனே அவசரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த கதையில அஞ்சலையோட அத்தனை கண்ணீருக்கும் காரணமா அமைகிறது அந்த வறுமை நிலையிலையும் அழகியாகவும் உழைக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாகவும் அதனால் இருக்கக்கூடிய நிமிர்வும் இது ஏற்படுத்தக்கூடிய பொறாமை. இதனால அவளை சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள் அவளை வசைப்பாடுபவர்களாக வன்மம் காட்டுபவர்களாக இருக்கிறார்கள். சில கட்டங்கள்ல வாழ்க்கையில அவ கடுமையா உழைச்சாலும் அவளை கஷ்டப்படுத்துறவங்களை அப்பப்போ எதிர்க்கிறதுக்கு அப்படியே சிலுத்துக்கிட்டு திரும்பி வர்றா. ஆனா அவளுடைய ஒழுக்கத்தை பத்தின விமர்சனங்கள்ல கூனி குறுகி போய் ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கிறா. இது எல்லாத்துக்கும் அப்ப அவளை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் தான் காரணமா அப்படின்னா, இந்த கதையில பெரும்பாலும் அஞ்சலைய வசை பேசுபவர்களாக வன்மம் காட்டுபவர்களாக வருபவர்களும் பெண்கள் தான். அஞ்சலையோடைய கொழுந்தன் மனைவி, பெரிய அக்கா, பக்கத்து வீட்டுக்காரி, இது மாதிரியான அந்த கதையில வரக்கூடிய பெண் பாத்திரங்கள் தான் அவள் மேல வன்மத்தை கொட்டுபவர்களா இருக்கிறார்கள். அப்படின்னா கூட வாஞ்சையை காட்டுபவர்களாக யார் இருக்காங்கன்னு பார்த்தா அவர்களும் பெண்களாக தான் இருக்காங்க. அஞ்சலையோடைய அம்மா பாக்கியம், அவளோட சின்ன அக்கா, அவளுக்கு தோழியா வரக்கூடிய மணக்கொல்லையில இருக்கக்கூடிய வள்ளி, இது மாதிரி. அப்ப இங்க
இந்த அஞ்சலையுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆண்களுடைய பங்கு என்ன? அவளை ஏமாத்தி திருமணம் செஞ்சுக்கிட்ட அவளுடைய கணவன் ஆகட்டும், அவளுடைய கொழுந்தன் மாமனார், இவர்கள் எல்லாம் அந்த பெண்களுக்கிடையேயான அந்த சண்டை சச்சரவு இவற்றை வேடிக்கை பார்ப்பவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்பப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது குத்தி காட்டு போனால் அவங்க கணவன் மண்ணாங்கட்டி மாறுறான் அப்படின்னா கூட அவர்களுக்கிடையே உரையாடலே இல்லை. அஞ்சலையோட தம்பி, அவளை விட சின்னவனாக இருக்கக்கூடிய ஒரு தம்பியாக வரவன் கூட அஞ்சலை கிட்ட எதுவுமே பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி கூட இல்லை. அவனும் கொஞ்சம் வளர்ந்து ஆளாகும்போது அவனுக்கும் பயப்படுற நிலையில் இருக்கிற அஞ்சலை. அவளுக்கு வயிற்றில் குழந்தை இருக்குது. இந்த குழந்தை ஆணாக இருந்தால் நம்மளை ஏமாத்தினவங்களை, நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரையும் எடுத்து கேட்பான் அப்படின்னு ஒரு கற்பனையில் கொஞ்சம் தெம்பாக யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்கலை. அடுத்த நிமிஷமே என்ன நினைக்கிறா அப்படின்னா, நாளைக்கு அவனே வளர்ந்து நீ ஏன் இப்படிலாம் பண்ணின, நீ ஏன் இப்படி ஒழுக்கக்கேடாக நடந்துக்கிட்ட அப்படின்னா நம்மளையே கேள்வி கேட்டு அடிப்பானோ அப்படின்னு நினைக்கிறா. பார்த்தீங்களா? அந்த இடம் அஞ்சலைகளின் இந்த துயரத்தோட அடி ஆழத்தை தொடுது. இந்த கதையில் வரக்கூடிய இந்த ஆண்களும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த உழைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனால் சாராயம் குடிக்க வேண்டியது, அவங்களுக்குள்ளே ஒரு கடையிலையோ பெட்டி கடையிலையோ தெருமுனையிலையோ நின்று அவங்களா பேசிக்க வேண்டியது, யாரையாவது பற்றி ஏதாவது பேசிட்டு திரும்ப வீட்டில் அந்த மனைவியோட ஒத்து போகிறதோ இல்லை சண்டை போடுறதோ ஏதோ ஒன்று அந்த விஷயத்தோட அவங்க முடிச்சுக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற மற்ற சச்சரவுகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னும், இது போன்ற இந்த பிரச்சனைகளுக்குள்ள இந்த வழிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கள் குடும்பத்து பெண்களை அதுலேருந்து விடுபட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான உரையாடலே இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்லை. அஞ்சலைகளுடைய விடுதலையிலையும் அஞ்சலைகளோட மகிழ்ச்சியிலையும் தான் மண்ணாங்கட்டிகளோட மகிழ்ச்சியும் உள்ளது. அதை உணர்ந்தாங்க அப்படின்னா தான் இவர்களுடைய வாழ்க்கைக்கே விடிவு கிடைக்கும். இப்போ அஞ்சலை கதை முடிஞ்சிருச்சு. இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இந்த அஞ்சலை கதையை படிச்சுக்கிட்டே வரும்போது அந்த இடையில ஒரு கிளைக்கதை, அந்த கதையை நான் படித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அஞ்சலையை மறந்துட்டு அந்த கதையே என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய திறப்பாக கூட இருந்ததுன்னு சொல்லலாம். இது ஒரு சின்ன கிளைக்கதையாக அந்த அஞ்சலையோட தோழியாக வரக்கூடிய வள்ளி அஞ்சலைக்கு சொல்கிற ஒரு கதையாக இருக்குது. அஞ்சலையும் வள்ளியும் திருவிழாவுக்கு போகிறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு முறை திருவிழாவில் நடந்த இந்த கதையை பற்றி வள்ளி அஞ்சலைக்கு சொல்கிறான். திருவிழா நடந்து கொண்டு இருக்கு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயிலில். அப்போ வான வேடிக்கைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பேய் மழை இடியோடு இடித்து கூடியிருந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா நாலா பக்கமும் சிதறி ஓடுறாங்க. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பாதாள கிணறு இருக்குது. இருட்டுக்குள்ளே அது தெரியாமல் அந்த திருவிழாவில் பூ விற்க வந்த பூக்காரர் அதுக்குள்ளே தவறி விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அந்த மனுஷன் பண்ண காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன், எல்லாரும் எட்டையே ஓடுங்க அப்படின்னு சத்தம் கொடுக்குறாரு. அதாவது ஒரு மனுஷன் நான் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன், என்னைய காப்பாத்துங்கன்னு கத்தலை, நான் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன், யாரும் இந்த பக்கமாக வராமல் எட்டியே ஓடுங்க அப்படின்னு பெரிய சத்தம், பெருங்குரல் எடுத்து சத்தம் கொடுக்குறாரு. இதை கேட்ட மக்கள் அந்த இருட்டுக்குள்ளே நிச்சயமாக அந்த பாதாள கிணத்துக்குள்ளே போய் யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு தெரியுது. எல்லாரும் சதறி அந்த வேற பக்கமாக ஓடிடுறாங்க. தான் சாகிற நிலைமையில கூட தன்னால் முடிஞ்ச மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு சாதாரண ஒரு பூக்காரர், அந்த ஒரு கேரக்டர் அது என்னை ரொம்பவே பாதித்தது. ரொம்ப நாள் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அவர் சத்தம் போடாமல் இருந்திருந்தாலோ இல்லை காப்பாற்றுங்கன்னு மட்டும் கத்தியிருந்தாலோ என்ன நிலைமை அப்படின்னு தெரியாமல் யாராவது ஓடி வந்திருக்கக்கூடும் அந்த இடத்துக்கு, அவங்களும் சேர்ந்து உள்ளே விழுந்திருப்பாங்க. ஆனால் அவர் இந்த மாதிரி எட்டி ஓடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டாங்க. மறுநாள் காலையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த கிணத்தை அப்படியே மண்ணை போட்டு மூடி நிரவிடுறாங்க. இதுக்கப்புறம் யாரும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதோடு சேர்த்து அவரும் பதிஞ்சு போயிடுறாரு. ஆனால் அந்த மனிதனுடைய செயல் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால மறக்க முடியாமல் ஒவ்வொரு முறையும் திருவிழாலும் போது பூக்காரர்களும் அந்த ஊர்க்காரர்களும் சேர்ந்து போய் அந்த இடத்துல அவருக்கு ஒரு திருவிழா எடுத்து கொண்டாடுறாங்க. அதை ஒரு பெரிய தியாகமாக சிலாகிச்சுலாம் அவர் சொல்லலை. வள்ளியோட வார்த்தைகளில் ஒரு சாதாரண சம்பவமாக சொல்லிட்டு போகிறார். இப்படி தான் அதில் இருக்கக்கூடிய பல கேரக்டர்ஸை மேன்மைப்படுத்தியோ இல்லை தாழ்வுபடுத்தியோ அப்படிலாம் சொல்லவே இல்லாமல் போகிற போக்கில் எழுத்தாளர் கண்மணி குணசேகரன் அறிமுகப்படுத்திக்கிட்டே போகிறாரு. எல்லோரும் கெட்டவர்களாகவும் இல்லாமல் எல்லாரும் நல்லவங்களாக இருக்காங்கன்னு சொல்லாமல் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் இந்த கதையோட போக்கில் அஞ்சலையோடு சேர்த்து நம்ம நிறையா மக்களை அவர்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து நம்ம படிக்கிறோம் இந்த கதையில். நன்றி. கண்ணையிட்டு
பார்த்ததில்லை, உண்மைதான் அழகென்று உழைத்து காட்டினாலே. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நீங்க பகிர விரும்பினா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். kamradio@alagappauniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயுமே கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்த தமிழாசிரியர் மணி மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். தொடர்ந்து வாரம் ஒரு முறை ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறோம் நேயர்களே. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்புனீங்கன்னா மறக்காம மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து வாசிப்பை நேசிப்போம். நன்றி நேயர்களே.